நேபாளம் தலைநகர் காத்மாண்டுவில் பிரதமரின் ஊழல் மற்றும் சமூக வலைதள தடைக்கு எதிராக போராட்டம். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் போராட்டத்தை ஒடுக்க போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி, 80 பேர் காயம். கடைசி நாள் என்பதால் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஏராளமானோர் முயன்றதால் முடங்கிய இணையதளம். விண்ணப்பிப்பதற்கான அவகாசத்தை நீட்டிக்க ஆசிரியர்கள் கோரிக்கை. வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செய்து வந்திருப்பதாக பெருமிதம். சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். தந்தை பெரியாருடைய உணர்வுகளை, பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுதான் உண்மை. அதுதான் அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெல்லும் என்றும் உறுதி. ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஆசை உண்டு, அது அவருடைய சொந்த விருப்பம். தமிழகத்தில் 2 கட்சி தான் பெரிய கட்சி, 2 கட்சி தான் இப்பொழுது ஆண்டு 2 கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். அதிமுக விரைவில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். எடப்பாடி பழனிசாமியையும் முதல்வர் காப்பாற்றும் நிலை ஏற்படும் என்றும் காட்டம். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கூட்டணியில் இருந்து வெளியேற தான் காரணம் என எந்த அடிப்படையில் குற்றம் சாட்டுகிறார் டிடிவி தினகரன்? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. நான் காரணம் என்பது சொல்வது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு அது புரியல. அதை முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு 2-3 மாதம் முன்னாடி என்ன போட்ட அன்றைக்கே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போ எந்த அடிப்படையில் மதிப்புக்குரிய டிடி சார் சொல்கிறாங்கங்கிறது எனக்கு அது விளங்கலை. திருநெல்வேலி பாசையில் சொன்னோம்னா விளங்கலை. டெல்லி செல்லவில்லை, மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்வதாக செங்கோட்டையன் பேட்டி. நியாயமான கோரிக்கை என்பதால் பலரும் தன்னை ஆதரிப்பதாகவும் கருத்து. செங்கோட்டையன் ஆதரவாளர் என கூறப்பட்ட பவானிசாகர் தொகுதி எம்எல்ஏ பண்ணாரி எடப்பாடி பழனிசாமிக்கு திடீர் ஆதரவு. செங்கோட்டையனுக்கு பதில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் AK செல்வராஜை ஆதரவாளர்களுடன் சந்தித்து வாழ்த்தினார். தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே அண்ணன் வாங்கிய கடனுக்கு தம்பி வெட்டி கொலை. பாஜக நிர்வாகி கைது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே காதல் திருமணம் செய்த பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. வரதட்சணை கொடுமை என கூறி உடலை வாங்க மறுத்து போராட்டம். நெல்லை சென்னை வந்தே பாரத் ரயிலின் நிறம் ஊதாவிலிருந்து காவி நிறத்துக்கு மாற்றம். விரைவில் 20 பெட்டிகளுடன் ரயில் இயக்கப்படும், தேதி அறிவிக்கப்படும் என தகவல். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தில் விரிசல். தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக சீரமைக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை புறக்கணிக்கிறது நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம். தங்களது கட்சி எம்பிக்கள் 7 பேரும் யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என அறிவிப்பு. விநாயகர் சிலை ஊர்வலத்தில் கல்வீச்சை கண்டித்து கர்நாடகாவின் மாண்டியாவில் போராட்டம்.
வன்முறை ஏற்பட்டதால் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த காவலர்கள். ஜெருசலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 4 பேர் பலி. பயங்கரவாதிகள் 2 பேரையும் போலீசார் சுட்டுக் கொன்றனர். நேபாளம் தலைநகர் காத்மாண்டுவில் பிரதமரின் ஊழல் மற்றும் சமூக வலைதள தடைக்கு எதிராக போராட்டம். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் போராட்டத்தை ஒடுக்க போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி, 80 பேர் காயம். கடைசி நாள் என்பதால் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஏராளமானோர் முயன்றதால் முடங்கிய இணையதளம். விண்ணப்பிப்பதற்கான அவகாசத்தை நீட்டிக்க ஆசிரியர்கள் கோரிக்கை. வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செய்து வந்திருப்பதாக பெருமிதம். சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். தந்தை பெரியாருடைய உணர்வுகளை, பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுதான் உண்மை. அதுதான் அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக இடையேதான் போட்டி என விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெல்லும் என்றும் உறுதி. ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஆசை உண்டு. அது அவருடைய சொந்த விருப்பம். தமிழகத்தில் 2 கட்சி தான் பெரிய கட்சி. 2 கட்சி தான் இப்பொழுது ஆண்டு 2 கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். அதிமுக விரைவில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். எடப்பாடி பழனிசாமியையும் முதல்வர் காப்பாற்றும் நிலை ஏற்படும் என்றும் காட்டம். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கூட்டணியில் இருந்து வெளியேற தான் காரணம் என எந்த அடிப்படையில் குற்றம் சாட்டுகிறார் டிடிவி தினகரன்? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. நான் காரணம் என்பது சொல்வது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு அது புரியல. அதை முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு 2-3 மாதம் முன்னாடி என்ன போட்ட அன்றைக்கே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போ எந்த அடிப்படையில் மதிப்புக்குரிய டிடி சார் சொல்கிறாங்கங்கிறது எனக்கு அது விளங்கலை. திருநெல்வேலி பாசையில் சொன்னோம்னா விளங்கலை. டெல்லி செல்லவில்லை, மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்வதாக செங்கோட்டையன் பேட்டி. நியாயமான கோரிக்கை என்பதால் பலரும் தன்னை ஆதரிப்பதாகவும் கருத்து. செங்கோட்டையன் ஆதரவாளர் என கூறப்பட்ட பவானிசாகர் தொகுதி எம்எல்ஏ பண்ணாரி எடப்பாடி பழனிசாமிக்கு திடீர் ஆதரவு. செங்கோட்டையனுக்கு பதில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் AK செல்வராஜை ஆதரவாளர்களுடன் சந்தித்து வாழ்த்தினார். தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே அண்ணன் வாங்கிய கடனுக்கு தம்பி வெட்டி கொலை. பாஜக நிர்வாகி கைது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே காதல் திருமணம் செய்த பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. வரதட்சணை கொடுமை என கூறி உடலை வாங்க மறுத்து போராட்டம். நெல்லை சென்னை வந்தே பாரத் ரயிலின் நிறம் ஊதாவிலிருந்து காவி நிறத்துக்கு மாற்றம். விரைவில் 20 பெட்டிகளுடன் ரயில் இயக்கப்படும், தேதி அறிவிக்கப்படும் என தகவல். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தில் விரிசல்.
தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக சீரமைக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை புறக்கணிக்கிறது நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம். தங்களது கட்சி எம்பிக்கள் 7 பேரும் யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என அறிவிப்பு. விநாயகர் சிலை ஊர்வலத்தில் கல்வீச்சை கண்டித்து கர்நாடகாவின் மாண்டியாவில் போராட்டம். வன்முறை ஏற்பட்டதால் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த காவலர்கள். ஜெருசலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 4 பேர் பலி. பயங்கரவாதிகள் 2 பேரையும் போலீசார் சுட்டுக் கொன்றனர்.